பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, எமது அரபிக் லாங்குவேஜ் சென்டர் யூடியூப் தொடரிலே நஹு வகுப்பில் இன்றும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய எமது வகுப்பு 10வது வகுப்பு. எமது பாடத்தலைப்பு அக்ஸாமுல் ஜும்லா. அரபு மொழியிலே வசனத்துடைய வகைகள், ஒரு வசனம் எந்தெந்த அமைப்பிலே வருகின்றது என்பது சம்பந்தமான பாடம்தான் நாங்கள் இன்று படிக்க இருக்கின்றோம். ஒரு வசனத்துடைய வகையை பொறுத்தவரையில் அரபு மொழியிலே நாங்கள் இரண்டாக குறிப்பிடுவோம். ஒன்று ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபிஅலியா. அக்ஸாமுல் ஜும்லா அல் ஜும்லத்துக்கு இஸ்மானி, வசனங்கள் இரண்டாக பிரிச்சுவோம். ஒன்று ஜும்லா இஸ்மியா அமைப்பில் நாங்கள் எழுதுவோம், இன்னொன்று ஜும்லா ஃபிஅலியா என்ற அமைப்பிலே எழுதுவோம். ஜும்லா இஸ்மியா என்றால் என்ன, ஜும்லா ஃபிஅலியா என்றால் என்ன என்பது சம்பந்தமான விரிவான பாடங்கள் பின்னர் வர இருக்கின்றன. இங்கே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஜும்லா இஸ்மியா என்பது ஒரு வசனத்தில் இஸ்மை கொண்டு ஆரம்பித்தால், பெயர் சொல்லை கொண்டு ஒரு வசனம் ஆரம்பமாகின்ற போது நாங்கள் அதற்கு ஜும்லா இஸ்மியா என்று சொல்கின்றோம். ஒரு வசனம் வினை சொல்லை கொண்டு ஆரம்பமாகின்ற போது அதற்கு நாங்கள் ஜும்லா ஃபிஅலியா என்று சொல்கின்றோம். அந்த வகையிலே இங்கே சில பயிற்சிகளும் விளக்கங்களும் தரப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அவற்றை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு இதை பற்றி தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜும்லா இஸ்மியா பெயர் சொல் வினை. அல் மத்ரசத்து கபீரத்து, மத்ரசா என்பது பெயர் சொல். எனவே பாடசாலை கபீரத்துன் பெரியது என்று இங்கே வந்திருக்கின்றது. அல் மஸ்ஜிதானி கரீபானி, இரண்டு பள்ளி வாயில்கள் பக்கத்தில் இருக்கின்றன, நெருக்கமாக இருக்கின்றன. இங்கே பெயர் சொல்லை கொண்டு வசனம் ஆரம்பமாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த கலிக்குன், நீ கலக்கமுடையவனாக இருக்கிறாய், பெயர் சொல்லை கொண்டு வசனம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஹாதிஹி ஹுதா, இவள் ஹுதா பின் சாலிஹ், சாலிஹுடைய மகள் ஹுதா. எனவே பெயர் சொல்லை கொண்டு வசனம் ஆரம்பமாக இருக்கின்றன. அவ்வாறே அல் முஹந்திஸூன காதிமூன, பொறியியலாளர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்துல அன்புக்குரிய மாணவர்களே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், ஒவ்வொரு வசனமும் இங்கே ஆரம்பமாக இருப்பது பெயர் சொல்லை கொண்டு. அல் மத்ரசத்து பாடசாலை, அல் மஸ்ஜிதானி இரண்டு பள்ளி வாயில்கள், அந்த நீ, ஹாதிஹி இவள், அல் முஹந்திஸூன பொறியியலாளர்கள். இந்த பெயர் சொல்லுக்கு ஏற்ப அதனுடைய ஹபர் என்று சொல்லுகின்றோம். வசனம் முடிவடைகின்ற அடுத்த பகுதி அதற்கு ஏற்ப ஆண்பால் என்றால் ஆண்பாலாகவும், பெண்பால் என்றால் பெண்பாலாகவும், ஒருமை என்றால் ஒருமையாகவும், இருமை என்றால் இருமையாகவும் வந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் பின்னர் படிக்க இருக்கின்றோம். எனவே இந்த இடத்தில் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டிய விடயம், குறித்த பெயர் சொல் வினை சொல்லை கொண்டு ஆரம்பமாகின்றதா அல்லது பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பமாகின்றதா என்பதாகும். பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பமாகின்ற வசனங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜும்லா இஸ்மியா என்று சொல்கின்றோம். மறுபுறத்தில் ஜும்லா ஃபிஅலியா என்பது நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் விளங்கிக் கொள்ள முடியும், வினை சொல்லை கொண்டு வசனம் ஆரம்பமாக இருக்கின்றது. தஹபத் தாலிபு இலல் மத்ரஸா, மாணவன் பாடசாலைக்கு சென்றான் என்பது வினை சொல். உரீது ஸவாஜ, நான் திருமணம் முடிக்க விரும்புகின்றேன். உரீது ஸவாஜ, நான் திருமணம் முடிக்க விரும்புகின்றேன். நஜஹத், வெற்றி பெற்றாள். ஃபதயாத்துன் கஸீராத்துன், அதிகமான யுவதிகள் வெற்றி பெற்றார்கள். எனவே சித்தி அடைந்தார்கள். வினை சொல்லை கொண்டு வசனமும் ஆரம்பமாக இருக்கின்றது. யுரீதுல் மால வல் ஜமால, அவன் அழகையும் செல்வத்தையும் விரும்புகின்றான். விரும்புகின்றான் என்பது வினை சொல். உதுஃபர் பிஸாத்தித்தீன், நீ மார்க்கமுடைய பெண்ணை பற்றி பிடித்துக்கொள். தஃபரன பெற்றுக்கொண்டான், பிடித்துக்கொண்டான். நீ மார்க்கமுள்ள பெண்ணை பிடித்துக்கொள், கரம் பிடித்துக்கொள். ஹதீஸ்ல வார ஒரு பகுதி. எனவே இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கலாம், ஸஹப வினைச்சொல், உரீது விரும்புகிறேன், நஜஹத் சித்தி அடைந்தால், யுரீது விரும்புகின்றான், உதுஃபர் பெற்றுக்கொள் என்பது இங்கே எல்லாம் வினை சொல்லை கொண்டு ஆரம்பமாக இருக்கிறார். எனவே வினை சொல்லை கொண்டு ஆரம்பமாகின்ற வசனங்கள் ஜும்லா ஃபிஅலியா என்றும், பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பமாகின்ற வசனங்கள் ஜும்லா இஸ்மியா என்றும் அழைக்கப்படுகிறதை பார்க்கலாம். எனவே இதற்கு நாங்கள் உதாரணங்கள் பார்க்கின்ற போது இங்கே பயிற்சியாக பின்வரும் பயிற்சியை அவதானியுங்கள். இங்கே நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், குறித்த வசனம் ஜும்லா இஸ்மியாவா, பெயர் சொல் வசனமா வாக்கியமா, அல்லது ஜும்லா ஃபிஅலியாவா, வினை சொல் வாக்கியமா என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே தரப்பட்டிருக்கின்ற உதாரணத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது நமக்கு இவற்றை தெளிவாக விளங்கலாம். எந்த இடத்தில் வினை சொற்கள், பெயர் சொற்கள், வசனங்கள் வினை சொல்லை கொண்டு ஆரம்பமாக இருக்கின்றது, பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பமாக இருக்கின்றது என்பதற்கு ஏற்ப நாங்கள் இங்கே விடையை கண்டுபிடிக்க முடியும். சஅதனாவலு அல் அஸல மிஸ்லன், நான்
உன்னை போன்று தேனை அருந்துவேன். இங்கே வினை சொல்லை கொண்ட வசனம் மரமாய்க்கு. எனவே ஜும்லா ஃபியலியா என்று நாங்கள் அதனை சொல்லுவோம். ஹுஸ் ஹாதிஹி ஸா, இந்த கடிகாரத்தை எடுத்துக்கொள். ஹுஸ் என்பது வினைச்சொல், எனவே அது வினைச்சொல் வாக்கியம் என்று நாங்கள் சொல்வோம். ஜும்லா ஃபியலியா. ஷஃபாக் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு குணத்தை தரட்டும், நிவாரணத்தை தரட்டும். எனவே அங்க வினைச்சொல் வந்திருக்கின்றது. எனவே ஷஃபாக் என்பது, எனவே அது வினைச்சொல் வாக்கியம். ஜெய்னப் வ மரியம் சதீகத்தானே, ஜெய்னபும் மரியமும் இரண்டு நம்பிகள். எனவே இங்க பெயர் சொல் வந்திருக்குது, எனவே பெயர் சொல் வாக்கியம். அல் முஅல்லிமாத், ஆசிரியைகள் மஷ்கூலாத்துன், பிஸியாக இருக்கிறார்கள். எனவே முஅல்லிமாத் என்பது ஆசிரியைகள், அது பெயர் சொல், எனவே பெயர் சொல் வாக்கியம். மரியம் சமீனத்துன் ஜித்தன், மரியம் மிகவுமே கொழுத்திருக்கிறார், பெயர் சொல் வசனம். எனவே ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவோம். சயுசல்லி அஹ்மத் அத்-துஹ்ர ஃபில் மஸ்ஜித், அஹ்மத் லோஹரை பள்ளியில் தொழுவார். எனவே இங்க நாங்கள் சொல்றோம் சயுசல்லி என்பது வினைச்சொல், எனவே அது ஜும்லா ஃபியலியா என்று நாங்கள் சொல்லுவோம். இவ்வாறு ஒரு வசனத்திலே வினைச்சொல் அதே போன்று பெயர்ச்சொல், பெயர்ச்சொல்லை கொண்டு ஆரம்பமாகின்ற போது அதனை பெயர்ச்சொல் வாக்கியம் எனவும், வினைச்சொல்லை கொண்டு ஆரம்பமாகின்ற போது அதனை வினைச்சொல் வாக்கியம் என்றும் நாங்கள் குறிப்பிடுவோம். இந்த இடத்துல அடுத்த பயிற்சியை நாங்கள் நோக்குகின்ற போது மா ரஅய்யுக ஃபில் கிதாபி, குறித்த புத்தகம் பற்றிய உன்னுடைய கருத்து என்ன? மா ரஅய்யுக, உன்னுடைய கருத்து என்ன? மா ரஅய்யுக. அப்ப ஆன்சர் தரப்பட்டிக்கு அல் கிதாபு முஃபீதுன், புத்தகம் பிரயோஜனமானது. மா ரஅய்யுக ஃபில் கிஸ்ஸா, இந்த கதையை பற்றி உன்னுடைய கருத்து என்ன? ஆன்சர் ஜமீலத்து வந்திக்கு. அப்ப நாங்கள் எழுதணும் அல் கிஸ்ஸத்து ஜமீலத்துன். மா ரஅய்யுக ஃபில் அஸீர், இந்த குளிர்பானம் பற்றி உன்னுடைய கருத்து என்ன? அல் அஸீரு பாரிதத்துன், அல் அஸீரு பாரிதுன், குளிர்பானம் கூலாக இருக்கிறது. மா ரஅய்யுக ஃபில் ஃபிக்ரா, குறித்த சிந்தனை பற்றிய உன்னுடைய கருத்து பற்றிய உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அல் ஃபிக்ரத்து தய்யிபத்துன், சிந்தனை மிகவும் நல்ல சிந்தனை, நல்லா இருக்கிறது. மா ரஅய்யுக ஃபில் அல்ஆப், இந்த கேம்ஸ் விளையாட்டுகள் பற்றி உடைய கருத்து என்ன? அல் அல்ஆபு ஹதீரத்துன், விளையாட்டுகள் ஆபத்தானது. ஹதீரான ஆபத்தானது. அல் ஜௌ, அல் ஜௌ காலநிலை, வெதர் எப்படி இருக்கிறது? மா ரஅய்யுக ஃபில் ஜௌ, அந்த காலநிலை பற்றி வெதர் பற்றி உடைய கருத்து என்ன? அல் ஜௌ தாஃபிஉன், காலநிலை சூடானது, உஷ்ணமானது. மா ரஅய்யுக ஃபில் ஆமில், பணியாளர் பற்றியுடைய கருத்து என்ன? அல் ஆமிலு நஷீத்துன், வேர்க்கர் நஷீத் மிகவும் ஆக்டிவாக இருக்கின்றான். இங்கே நீங்க பார்க்கலாம் அனைத்துமே பெயர் சொல் வாக்கியங்களாக இருப்பதை உங்களுக்கு அவதானிக்க முடியும். அடுத்தது வினைச்சொல் வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கிறது பார்க்கின்றோம். மத்தா துசாஃபிர், நீ எப்பொழுது பிரயாணிக்கிறாய்? உசாஃபிரு ஃபில் உத்லத்தி, நான் விடுமுறையில் பிரயாணிக்கின்றேன். வினைச்சொல்லுடாக வசனமும் மாறமாக அதை பார்க்கிறோம். மாதா துரீது? உரீதுல் மால வல் ஜமால, நான் அழகையும் செல்வத்தையும் விரும்புகின்றேன். உரீதுல் மால வல் ஜமால. மத்தா சத்தஸூருனி, நீ எப்பொழுது என்னை தரிசிப்பாய்? சஅஸூருக, நான் உன்னை தரிசிப்பேன். சஅஸூருக யௌம ஸப்தி, சனிக்கிழமை நான் உன்னை தரிசிப்பேன். பிம தஷ்உரீன, நீ என்ன ஃபீல் பண்ணுகின்றாய்? அஷ்உரு, அஷ்உரு பி அலமின் ஃபீ பத்னி, அஷ்உரு பி அலமின் ஃபீ பத்னி, என்னுடைய வயிற்றிலே நோவை வலியை உணர்கின்றேன். நான் ஏற்கனவே இதை பற்றிய வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறேன். கைஃப தذهب இலல் அமல், நீ வேலைக்கு எப்படி செல்கிறாய்? அذهب, நான் போகிறேன். இலல் அமலி, அذهب இலல் அமலி பிஸ்ஸையார், நான் வாகனத்தில் போகின்றேன். கம் ஸஅத்தன் ததுருசு ஃபில் யௌம், நீ ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலங்கள் படிக்கிறாய்? அதுருசு ஃபில் யௌமி, நான் படிக்கிறேன். ஃபில் யௌமி, ஒரு நாளையில 5 ஸாஅத், 5 மணித்தியாலங்கள் நான் படிக்கிறேன். 5 ஸாஅத். ஐன தஸ்குனு, நீ எங்கே வசிக்கின்றாய்? அஸ்குனு, நான் வசிக்கிறேன். ஃபில் கரியத்தி, நான் கிராமத்தில் வசிக்கிறேன். இப்படி நாங்கள் குறித்த வசனங்களுக்கு ஆன்சர் எழுதுகின்ற போது நாங்கள் பார்க்கலாம், இங்கே அனைத்துமே வினைச்சொல்கள் வருகின்றன. எனவே வினைச்சொல் வருகின்ற போது நாங்கள் இதற்கு ஜும்லா ஃபியலியா என்று அழைப்போம். அடுத்து குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கின்றன. அவற்றில் அது எத்தகைய வசனம் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். உதாரணமாக ஹுஸில் அஃப்வ, வினைச்சொல் வந்திருக்கின்றது. ஹுஸில் அஃப்வ, மன்னித்து விடுங்கள். இதே வினைச்சொல் வாக்கியம் ஜும்லா ஃபியலியா. அல்லாஹ் நூறு ஸமாவாத், அல்லாஹ் வானங்கள் பூமியின் ஒளியாக இருக்கிறான்.
எனவே அது பெயர் சொல் வாக்கியம். ஹலக்கல் இன்சான மனிதனை படைத்தான், அது வினைச்சொல் வந்திருக்குது. எனவே வினைச்சொல் வாக்கியம். இக்ரா பிஸ்மி ரப்பிக, உமது இரட்சகனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. இக்ரா ஓதுவீராக வினைச்சொல் வந்திருக்கின்றது. எனவே அது வினைச்சொல் வாக்கியம். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட லைலத்துல் கத்ருடைய இரவு சிறந்தது என்று வந்திருக்கின்றது. எனவே நாங்கள் சொல்றோம் அங்கே பெயர் சொல் வாக்கியம். எனவே இப்படி வினைச்சொல் வருகின்ற போது அது வினைச்சொல் வாக்கியமாகும், பெயர் சொல் வருகின்ற போது அது பெயர் சொல் வாக்கியமாகவும் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே சுருக்கமாக சொன்னால் அரபு மொழியிலே ஜும்லா, அக்ஸாமுல் ஜும்லா, வசனத்துடைய வகைகள் 2ஆக இருக்கிறது. ஒன்று பெயர் சொல்லை கொண்டு ஒரு வசனம் ஆரம்பமாகின்ற போது நாங்கள் அதற்கு பெயர் சொல் வாக்கியம் ஜும்லா இஸ்மியா என்று சொல்லுவோம். வினை சொல்லை கொண்டு ஒரு வசனம் ஆரம்பமாகின்ற போது ஜும்லா ஃபிஅலியா என்று சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆரம்ப அறிவோடு நாங்கள் தொடர்ந்தும் இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை உங்களுக்கு தர இருக்கிறோம். இத்தோடு இந்த அமர்வை முடித்துக் கொள்கிறோம். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.